ஹலோ காய்ஸ், இனி நம்ம அண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ பார்க்குறது என்ன காரணம், ஸ்பைனர் கேம்ஸ் தான் பார்க்குறோம். சரி, ஸ்பைனர் கேம்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்னைப்பர் கேம். ஆக்சுவலி பேர். ஆக்சுவலி இந்த கேம் நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் செத்துருவீங்க. ஏன் சொல்லணும்னா இப்போ தெரியும் கொஞ்சம் இப்போ புரிஞ்சிருக்கோம். ஏன் சொல்லியிருக்கேன் புரியுதா? ஏன் சொல்லியிருக்கேன்ட்டு ஆக்சுவலி எப்படி ஆடுறாங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏன் கூட விளையாடுறவங்க ப்ரோ பிளேயர்ஸு நார்மல் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் மேட்ச் பண்ணுறேன். இப்போ இவங்களுக்கு ரிவின் பண்ணி முடித்தேன். நான் 300 ஜம்பிங் 300 பார்த்தீங்க தெரியும். பேர் இருந்தாங்க 300 என்ன சொல்லு என்னை சுற்றி எவன் வந்தாலும் அது இப்போ அவள் வந்து ப்ரோ பிளேயர் நினைக்கிறான். பட் பரவாயில்ல, நம்மளோட இல்லை. இப்போ தெரியல நான் எதுக்கு ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் விளாடணும். நீங்கள் மட்டும் மூவாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அதை வந்துச்சு வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு ரைவல்ஸ் வெறியனா அப்புறம் இந்த கேம் விளையாண்டுருங்க. எவனும் பின்னாடி அடிச்சாங்க பார்த்துட்டு இப்போ எவனும் அடிச்சாங்க. ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இந்த கேம் விளாடும் போது நல்லா தான் இருக்கும் இந்த கேம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் ஆடினா இப்படி தான் அடிப்பாங்க. ஏன் இப்படி அடிச்சுட்டு வந்துட்டுனா மை காஷ் எப்படி அடிப்போம். அவன் வந்து ரெடியாக ஸ்கோப் வச்சுட்டு வந்தனால ஆடிச்சான். ஸ்கோப் வச்சுட்டு வந்தாங்க பரவாயில்ல, அவனும் ஸ்கோப் வச்சான். அதனால வருவான். மை காஷ் அவனுக்கு ஹெட்ஷாட். பார்த்துருப்பீங்க நான் எத்தனை மாட்டி ரெட் அடிக்கிறோன்னா அது எல்லாமே ஹெட்ஷாட் தான். நார்மலாக நினைக்காதீங்க. ஒரு ஹெட்ஷாட்டு என்னை பற்றி தெரியுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஒரு ப்ரோ மட்டும் வாங்க கூட. அவனுக்கு இப்போ ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். மை காஷ் பார்த்துருப்பீங்க. அவன் பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. பின்னாடி அடிக்கிறவங்களுக்கு ஹெட்ஷாட்லேயே வருது. ஓகே, இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கனெக்ட் பண்ண எனக்கு தெரியாது. அவனுக்கு அவ்வளோ நேரம் டைம் இருந்துச்சு. அவன் ஏன் என்னை அடிக்கல எனக்கு சத்தியமாக தெரில. யோ பார்த்தீங்கன்னா 2 டபுள் ஷாட் எடுத்துருப்பேன். ஒரு பார்த்துருப்பீங்க நான் ஜம்பிங் ஷாட்டில் நான் ஹெட்டு தான் எடுப்பேன். பெரிய கேமரா இருந்தால் மட்டும் வாங்க. அவனுக்கு அவ்வளோ டைம் சரி, நான் பின்னாடி வாக் பண்ணிட்டு இருந்தே நினச்சேன். மை காஷ் அவனை கடிப்பட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வேலை பெரிய கேமரன்ட்டு. ஓகே, மை காஷ் லிட்டரலி எல்லாருமே சொல்ல போயிருந்தோம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து ப்ரோ பெரிய சர்வரில் இருக்கேன். மை காஷ் மை காஷ் பின்னாடி இருந்த இன் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்தா 300 ஷாட். இதோ இப்படி தான் நூப் சரி அடிக்கிறீங்க. நான் எடுத்துகிட்டு ஒரு ஹெட் ஷாட் பின்னாடி எவனோ வரான். தெரியும் எவனோ வரான். நீங்கள் வந்து ப்ரோ பிளேயரான
பார்த்தேண்ணா கைஸ் நான் பார்த்தேன், நான் அடிக்க முடியாது. 300 பார்த்துருப்பீங்க. அது வந்து ப்ரோ பிளேயர் பார்க்குறேன். ஓகே நான் வந்து ஒன்று 100 பேர் சொல்ல உங்களை நீங்கள் பார்த்துருக்கணும் எப்படி என்ன அடிக்கிறேன்ட்டு. தவறாமல் இருக்கும். ஆனால் இதுதானே கேமே, புரியுதா கைஸ்? ஒழிஞ்சிட்டு அடிக்கூடாது. ஓ மை காஷ் கைஸ், இந்த மாதிரி அடிக்காதீங்க, அது ரொம்ப தப்புங்க. நீங்கள் ரொம்ப நேரம் எய்ம் பண்ணி அடிக்கூடாது. இப்படி ஒரு ஷாட்டு 1 செகண்ட் எய்ம் பண்ணுறதுக்கே அவங்க வச்சு கொடுக்குறானுங்களா? எல்லாருமே மேலே இருந்து அடிக்கிறானுங்க. பார்த்தீங்களா? தான் கீழே இருந்து கூட நிறைய 0 seconds. ஆக்சுவலாக நான் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், ஆனாலும் நான் இப்படி 3 ஸ்கில்ஸ் அப்புறம் நினச்சி பாருங்க, நான் ஒரு 3 ஸ்கில்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் போகலாமா? எல்லாரும் பேர் டெசர்ட்ன்றாங்க, ஆனால் எனக்கு டெசர்ட் பிடிக்கும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் டிசைட் பண்ணாது. ஆனால் இது வந்து ஈஸியாக ஹெட் ஷாட் பண்ணி அடிக்கலாம். பாருங்க. ஓகே நம்ம வந்து அங்கே ஏன் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா எல்லாருமே சும்மா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட். ஓ மை காஷ், அது மட்டும் அக்கா இது இந்த மாதிரி தயவு செஞ்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. ஓ மை காஷ் அக்கா, அதானே பார்த்தேன். ஐயோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் நிறைய எடுத்தேன். அக்கா போ. பார்த்துருக்கலாம் ஆக்சுவலி ரொம்ப அதே முடிச்சு விட்ருவானோ. பாருங்கள், நீங்கள் மேலே இருக்கீங்க, அதாவது எப்படின்னு நீங்கள் வந்து மேலே ஓப்பன் ஸ்பேஸில் இல்லைப்பா, நான் மேலே இருக்கேன், அது ஃப்ரீயாக இருக்குது அப்படி சொல்லும் போது மட்டும்தான் நீங்கள் ஸ்கோப் பண்ணணும். இவங்க அப்படி தான் ஆகும். ஏன்னா திடீர்னு போனாமா பாருங்கள், நானும் இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் ஓடிட்டுருக்கேன்னா எவனா சின்ன ஸ்கோப் வச்சு அடிப்போம். 6 இங்கே பாருங்கள், 6 7 வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒருத்தர் இருக்கானா, அது போயிருக்கணும், ஏன்னா போகல. எப்படியா பாருங்கள், இப்படி தான் வந்து முடிச்சு விட்ருவானுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா, பாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி